சுமார் 2 மாத கால இடைவெளிக்கு பின்னர் விஜய் காஞ்சிபுரத்தில் நடத்திய கூட்டத்தில் அவர் கட்சியின் தேர்தல் அறிக்கையின் ட்ரெய்லரை வெளியிட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ட்ரெய்லர் அறிவிப்பு பெரும் சந்தோஷமாக இருந்ததோ இல்லையோ தெரியாது. ஆனால் நிச்சயம் இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு இது அதிரடியாகத்தான் இருந்தது. ஏனெனில் இதுவரை இவர்கள் இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தது இல்லை என கூறலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேர்தல் அறிக்கை, அதுவும் ட்ரெய்லர் என்று விஜய் வெளியிட்டுள்ளது அதிர்ச்சியைதான் ஏற்படுத்துகிறது. கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் அதிர்ச்சியாகத்தான் உள்ளது. இவ்வளவு பெரிய திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என யோசிக்கின்றனர். சுமார் 7 முதல் 8 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டின் ஒரு வருட பட்ஜெட் தொகை கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடிதான். 5 வருட ஆட்சி என பார்த்தால் கூட அதிகபட்சம் 30 லட்சம் கோடி வரலாம். ஆனால் விஜயின் ட்ரெய்லர் அறிக்கை சொல்லுவது 1/3 அதாவது 10 லட்சம் கோடி அளவுக்கு தேவைப்படும் மிக பிரம்மாண்டமான திட்டம் இது. அவர் சொல்லிய திட்டங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். 1. எல்லோருக்கும் நிரந்தரமான சொந்த வீடு. 2. ஒரு வீட்டுக்கு ஒரு பைக். 3 கார் இருப்பதுதான் லட்சியம். அதற்குண்டான பொருளாதார வளர்ச்சி அடைய வழியை ஏற்படுத்த வேண்டும். நாட்டு அனைவரும் குறைந்தபட்சம் ஒரு டிகிரி படித்திருக்க வேண்டும். 5 ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வருமானம் இருக்க வேண்டும். அதற்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்துதல், அதற்கு தகுந்தது போல் கல்வியில் பாடத்திட்டங்களில் தேவையான சீர்திருத்தம் செய்ய வேண்டும். 6 அரசு மருத்துவமனைகளுக்கு மக்கள் பயமில்லாமல் வர வேண்டும். 7 பருவ மழையால் அந்த ஊரும் மக்களும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படக்கூடாது. அதில் எந்த உருட்டலும் இன்றி உண்மையான பாதுகாப்பு திட்டங்கள் உருவாக்கப்படும். 8 மீனவர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவர்கள் அனைவரிடமும் கருத்து கேட்கப்பட்டு அவர்களது பாதுகாப்புக்கு ஒரு செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு அது செயல்படுத்தப்படும். 9 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல கவனம் செலுத்தப்படும். 10 சட்டம் ஒழுங்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வைத்திருக்கணும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உண்மையான வலிமையான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். மேலும் அவர் கூறியது, அண்ணா யூனிவர்சிட்டியிலும் கோவையிலும் நடந்தது போல நடக்கவிடக்கூடாது. பெண்கள் பயமே இல்லாமல் தைரியமாக இருக்க வேண்டும். இதுவரை சொன்னது அனைத்தும் செயல்படுத்தப்படும், மற்றவர்கள் போல் ஏமாற்ற மாட்டோம் என சொல்லி உள்ளார். நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யவே இங்கு வந்துள்ளோம். எங்களுக்கு எந்தவிதமான குழப்பமோ ஊசலாட்டமோ இல்லை. இந்த விஜய் சும்மா சொல்ல மாட்டேன் சொன்னால் செய்யாமல் விடமாட்டேன் என ஆவேசமாக பேசியுள்ளார். இன்னும் அதிகபட்சம் 100 நாட்களில் தேர்தல் வரப்போகிறது. மக்கள் அனைவரும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கையை மிகவும் ஆர்வத்துடன் எதிர்நோக்கியிருக்கும். இவ்வேளையில் விஜய் அவர்களின் இந்த ட்ரெய்லர் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் மேற்படி சொல்லிய திட்டத்தை செயல்படுத்திவிட்டால் நிச்சயம் தமிழ்நாடு மிக பெரும் மாற்றத்தை எட்டிப்பிடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ன நடக்கும் என்பதை காலம் கனியும் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் விஜயின் இந்த தேர்தல் அறிக்கை எந்த அளவு செயல்படுத்த முடியும் என்பதை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.